நடுரோட்டில் அடிபட்டு யூஏபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நம்ம ராமுவை டாக்டர் சந்திரசேகரும் டாக்டர் மணிவண்ணனும் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. நம்ம ராமுவை அவங்க 2 பேரும் அலபாமா தமிழ் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த கோடை விழாவிற்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ராமு இந்த மேடையில நம்ம முன்னால பேச போறாரு. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. தமிழ் மக்களே, என் ரத்தத்தின் ரத்தங்க நான் இந்த அலபாமா தமிழ் சங்கத்தோட கோடை விழாவுக்கு வந்த நோக்கமே இந்த ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும்னா உண்மையை சொல்லிட்டேன். இங்க விழாவுக்கு நான் வந்த நோக்கமே காணாம போனேன் என்னோட 2 தம்பிகளை கண்டுபிடிக்கத்தான். என்னோட தம்பிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா எங்க குடும்ப பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நான் பாட போறேன். போய் அந்த ஜோர லாக் பண்ணுங்க. பாட்டை நான் பாட போறேன், அவங்க கண்டிப்பா ஓடி வருவாங்க நான் நம்ப. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அண்ணா, தம்பி தம்பி, அண்ணா தம்பி தம்பி, தம்பி வந்துட்டீங்களா? வாங்கப்பா, வேலைக்கு வாங்க. அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்கண்ணா? தம்பி தம்பி, நம்ம அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க தம்பி. அந்த 2 பேரையும் காப்பாதான் தாய் மண்ணை விட்டு இந்த பர்மிங்ஹாமுக்கே வந்தேன். உங்க கண்டுபிடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே.
குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு நம்ம சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு இந்த நாகப்பாவை சும்மா விடக்கூடாதுன்னா சும்மா விடக்கூடாது. வாங்க அண்ணா, அந்த நாகப்பா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்குவோம். வேணாம் தம்பி, வேணாம். நாகப்பாவை நானே பார்த்துக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு பழைய கணக்கு வந்து பாக்கி இருக்கு. நானே சேர்க்கிறேன். நீங்க கிளம்புங்க, நல்லா ஓய்வு இருக்கு. என்னடா பசங்களா, சொந்த காரியத்தை முடிச்சிட்டீங்களா? ஆமாப்பா, இப்பதான் மூக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டோம். ஆனாச்சி, ராமுவைய தட்ட சொன்னமே, அதை செஞ்சீங்களா? எஸ் பா, அந்த ராமு அன்னைக்கு டவுன் டவுன் மூக்கில வச்சு நல்லா மொத்துன்னு மொத்திட்டோம். பா, அவன் இந்த பக்கம் இவன் தலை வச்சு படிப்பானாம்பா. பலே பலே பலே. இனிமே எனக்குதான் எல்லா சொத்தும். பர்மிங்ஹாமுக்கு இனிமே நான் தான் ராஜா. பாப்பா, உனக்கு நான் அப்பவே சொன்னேன், நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான். பாஸ், அவனை தனியா வந்து மாட்டிக்கிட்டான் பாஸ். கண்ணா, பந்திங்க தான் கூட்டமாவும், சிங்கம் என்னைக்கும் சிங்களாத்தான் வரும். ராமு, உன்னை விட்டேனாவா? ஐயா, அவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். பெற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிடுவான். அம்மா, நான் உங்ககிட்ட சபதம் போட்ட மாதிரி என் தம்பிங்களை காப்பாற்றிட்டேம்மா. ரொம்ப நன்றி அப்பா, என் செல்வங்களை காப்பாற்றி விட்டாய். இன்று முதல் நீ பர்மிங்ஹாம் ராமு என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுவாய். சொல்லுங்க, இன்னும் ஏதாவது செய்யணுமா? என்ன நீயே விட்டா பஞ்சிதலா பேசிக்கினே இருப்ப. சரி சரி, அடுத்த ப்ரோக்ராமுக்கு டைம் ஆச்சு, இடத்த காலி பண்ணு. இனிய தருணங்கள், இந்த நாடகத்திற்கான உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தோம் என்ற நிலையில் இதை முடித்து வைக்கும். பலருடைய வேலை துளி உருவாகிய படத்திற்கு உயிரூட்டிய சரோஜா தேவியாக சுஜாதா, எம்ஜிஆர் அம்மாவாக ஆண்டனி, எம்ஜிஆர் அம்மாவாக சுமதி, நம்பியாராக பாலாஜி, எம்ஜிஆர் தம்பிகளாக சதீஷ் மற்றும் ஆண்டனி, அடியாட்களாக வெங்கட் மற்றும் வெங்கட், எடிட்டிங், ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட், ரீரெக்கார்டிங் உடை அலங்காரம் பாலாஜி, நடனம் சதீஷ் மற்றும் சுஜாதா, கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மற்றும் போஸ்டர்